ஆடு வளர்க்குறவங்களா நீங்க? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீட்டில் ஆடு வளர்த்துட்டு இருக்கோன்னு சொன்னோம்ல, சரன்னு சளி பிடிச்சிருச்சுங்க. சளினா செம்ம சளிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு தாயாடு லைட்டா தும்முனுச்சுது முத நாள். அப்புறம் பார்த்தா 10-11 குட்டி இருக்குது. குட்டிங்களுக்கு வந்துருச்சு. ஆடு வரிசையா ஒரு 7-8 ஆட்டுக்கு வந்துருச்சுது. சரன்னு அப்படியே சளி வந்து பரவிடுச்சுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆகா போச்சுரா, அதோட செத்தாண்டான்னு சொல்லிட்டு காலையில கிளம்பணுன்னு நேராக வெட்டரி ஹாஸ்பிட்டல் ஓடுனேன். கடன் ஓடி போயிட்டு அவர் சார்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரியே பண்ணேன் சார், அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் சார் பார்க்கணும், நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களா இல்லையா, தடுப்பூசியில் போட்டிருக்கணும்னாரு. சார் தடுப்பூசியெல்லாம் போடலை, நான் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி போட்டேன், இப்போ போடலை, இவ்வளோ ஒரு 20 ஆடெல்லாம் அழைச்சிட்டு வந்து என்னால் கொண்டுட்டு வந்து போட முடியாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் எல்லாம் யாராச்சும் அழைச்சிட்டு போய் தான் போடணும்னாரு. சரி சரி இதுக்கு என்னதான் சார் வழின்னு கேட்டால் அப்புறம் அந்த மருந்து எழுதி கொடுத்தாருங்க. கொண்டுட்டு வந்து நீங்கள் போடுங்க, கண்டினியூவாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் கண்டினியூவாக போடுங்கன்னாரு. சின்ன குட்டியாக இருந்தால் 1/2 ml, பெரிய ஆடாக இருந்தால் 10 கிலோ 15 கிலோ வெயிட் உள்ளதாக இருந்தால் 1 ml, 15 கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா 1.5 ml அப்படி போட சொன்னார். சரின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் குட்டியெல்லாம் அப்படியே சுருண்டு விழுந்துருச்சுங்க. அப்படியே சின்ன குட்டியா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் குட்டி தானே, அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு இருமிக்கிட்டு மூக்கில் சளி அப்படியே ஊத்துது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்து போட்டேன். அந்த மருந்து வந்து அந்த வீடியோவில் இருக்கு பாருங்க. அந்த மருந்து வந்து 230 ரூபா 100 ml தண்ணி மருந்து தான். வாங்கிட்டு வந்து ஒரு சிரஞ்சி வாங்கிட்டு வந்து 1/2 ml குட்டிங்களுக்கு 1/2 ml, ஆட்டுக்குட்டி பெரிய ஆடுக்கு 1 ml கொடுத்தேன். காலையில் ஒரு ட்ரிப்பு கொடுத்து ஈவினிங் ஒரு ட்ரிப் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அப்போ நைட்டு பார்த்துட்டு காலையில் ஒரு ட்ரிப்பு கொடுத்தேன். ஆனால் குறையில, ஃபுல்லாகவே இருக்க மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் மதியம் மறுபடியும் கொடுத்தோன்னே கடன்னு அப்படியே குறைஞ்சிருச்சுது. இப்போ இருமல் சளி எல்லாம் குறைஞ்சிருச்சு. நல்லா ஆக்டிவாக மேய போயிடுச்சுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சளி மட்டும் வந்துடவே கூடாது, ஆடுங்களுக்கு வந்து சளி பிடிச்சிச்சுன்னா அது வந்து சனி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும், ஒன்றுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்துடும்ன்றாங்க. அதனால ஆட்டுக்குட்டி மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சளி பிடிக்காம பார்த்துங்க. எனக்கு ரொம்ப பயமாயிட்டு. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் எனக்கு எந்த சிக்கு வந்தது கிடையாது, பண்ணது கிடையாது. சளி வந்து பரவுன்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நமக்கு வந்து கொரோனா மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல. ஓகே வியூவர்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாய்.